நான் ரெண்டாவது பண்ண தப்பு என்னன்னா ரிவர்ஸ் ட்ரேடிங். இதை நான் எப்படி பண்ண எனக்கு ஐடியாவே இல்லை. இப்போ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு. அட் அ டைமில் 2 அக்கௌண்ட்டில் நான் ட்ரேட் பண்ணுறேன்ல 200K. ஒரு அக்கௌண்ட்டில் கோல்டில் பை பொசிஷனும் இன்னொரு அக்கௌண்ட்டில் கோல்டில் செல் பொசிஷனும் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இது எதனால நடந்துச்சு தெரியுமா? நான் ஃபஸ்ட்டு 2 அக்கௌண்ட்லேயுமே சேம் பை ட்ரேட் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு அக்கௌண்ட்டில் எனக்கு ஜஸ்ட் $2000 தான் ப்ராஃபிட் தேவைப்பட்டுச்சு. அந்த ட்ரேடை நான் புக் பண்ணிட்டேன். பட் இன்னொரு அக்கௌண்ட் காட்டினேன்ல, இந்த அக்கௌண்ட் ட்ராடவுனில் இருக்கனால அந்த பை ட்ரேடை இந்த அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு அக்கௌண்ட்டில் $2000 இந்த பை ட்ரேடை புக் பண்ணிட்டேன். இன்னொரு அக்கௌண்ட்டில் பை ட்ரேட் ஓப்பனில் இருக்குது. இந்த $2000 இங்கே க்ளோஸ் பண்ணேன்ல இந்த அக்கௌண்ட்டில், இங்கே என்ன பிரச்சனைனா 2 நாளில் இந்த அக்கௌண்ட்டை நான் கிளியர் பண்ணிட்டேன். ஒரு நாள் $8000, இன்னொரு நாள் $2000. பட் மினிமம் 4 நாள் ட்ரேட் பண்ணால் தான் அக்கௌண்ட்டை பாஸ் பண்ண முடியும். ஸோ மிச்சம் இருக்க 2 நாளைக்கு நான் என்ன பண்ணேன்னா, சும்மா 0.01 லாட் நீங்கள் பை பண்ணி செல் பண்ணால் போதும், அதை மினிமம் ட்ரேடிங் டேஸாக கணக்கு எடுத்துப்பாங்க. ஸோ ட்ராடவுனில் இருக்க அக்கௌண்ட்டில் ஒரு பை ட்ரேட் ஓப்பனில் இருக்குது. இங்கே நான் $10,000 ப்ராஃபிட் பண்ணிட்டேன். மிச்சம் 2 நாள் ட்ரேட் பண்ணுங்கிறதுக்காக ஒரு 0.01 லாட் சும்மா ட்ரேட் எடுக்கணுமேங்கிறதுக்காக செல் பண்ணி பை பண்ணியிருக்கேன். ஸோ அது உடனே என்ன பண்ணியிருப்பேன்னா, செல் பண்ணி உடனே பை பண்ணியிருப்பேன். ஒரு 2-3 செகண்டில் அந்த ஆர்டர் க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 1:21:50 செகண்ட்ஸ்க்கு அதை ஓப்பன் பண்ணுறேன். 10 செகண்ட் அந்த ட்ரேட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, ஆல்ரெடி இங்கே ஒரு பை ட்ரேட் ஓப்பனில் இருக்குது. இது 0.54 லாட் ப்ராப்பர் ட்ரேடிங் செட்டப் ஓப்பனில் இருக்கும்போது, இன்னொரு அக்கௌண்ட்டில் சும்மா நீங்கள் போய் ஒரு செல் பண்ணி பை பண்ண உடனே தான் பை பண்ணிட்டீங்க. பட் ஸ்டில் ஏன்னா அட் அ டைமில் பையும் ஓப்பனில் இருந்திருக்கு, செல்லும் ஓப்பனில் இருந்திருக்கு. விச் இஸ் ரிவர்ஸ் ட்ரேடிங், ஹெட்ஜிங் மாதிரி. இந்த ரூலையும் நான் வைலேட் பண்ணிட்டேன். முழுக்க முழுக்க என் தப்பு தான். ஸோ இப்போ அந்த ட்ரேடிங் அந்த ரூல்ஸை போய் பார்ப்போம்.